360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இந்த உலகத்திலேயே ரொம்ப பியூரஸ்ட், அதாவது கலப்படமற்றதா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா அது தாய்ப்பால், தாயோட அன்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த தகவலை பொய்யாக்கும் விதத்துல தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, பீகார்ல 40 தாய்மார்களுடைய தாய்ப்பால்ல யுரேனியம் கலப்படம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்திய ஆராய்ச்சியாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன இந்த விஷயத்தோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. பாட்னாவை சேர்ந்த மகாவீர் புற்றுநோய் நிறுவனம், டெல்லி எய்ம்ஸ், தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் கலப்படமற்றதா இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக பீகார் மக்களை வைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சிக்காக அக்டோபர் 2021 இருந்து 2024 ஜூலை வரைக்கும் 40 தாய்மார்கள் கிட்ட நேரடியா தாய்ப்பால் பெறப்பட்டு அதை சோதிக்கப்பட்டிருக்கு. இதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழு இருக்காங்கல்ல, ஆராய்ச்சி குழுக்கள்ல ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு பெண் இருக்கும் விதத்துல அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த பெண்கள் நேரடியா தாய்மார்கள் கிட்ட இருந்து தாய்ப்பாலை சேகரித்து இந்த ஆய்வுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. பீகார்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தாய்மார்கள் கிட்ட இந்த தாய்ப்பால் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஜ்பூர், சமஸ்திபூர், பெகுசராய், ககாரியா, கதிஹார், நாகுந்தலா, இந்த 6 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டதான் 40 பெண்கள் கிட்டதான் இந்த தாய்ப்பால் பெறப்பட்டிருக்கு. இந்த தாய்ப்பால் முன்பு கறந்து வைத்த பால் கிடையாது, நேரடியா அப்படியே கறந்த பாலை எடுத்துட்டு போய் சோதனைக்கு உட்படுத்தினதுல ஆராய்ச்சியாளர்களே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதத்துல அந்த தாய்ப்பால்ல யுரேனியம் கலந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பீகார்ல வைஷாலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய NIPER ஆய்வகத்துல சில முக்கிய ஆய்வு இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எதற்காக முக்கிய ஆய்வு இயந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறேன்னு பாத்தீங்கன்னா, LCICP-MS சொல்லக்கூடிய ஆய்வு இயந்திரங்களை வைத்துதான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஆய்வு இயந்திரங்கள் எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய திரவத்துல இருக்கக்கூடிய உலோக பொருட்களின் தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப துல்லியமா காட்டக்கூடிய ஒரு ஆய்வு இயந்திரம் தான் இந்த இயந்திரங்கள். இதுல வைத்துதான் அந்த தாய்ப்பால் சோதிக்கப்பட்டிருக்கு. அதோடைய ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தாய்ப்பால்ல 1 லிட்டர் தாய்ப்பால்ல 5.25 மைக்ரோகிராம் வரைக்கும் யுரேனியம் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த யுரேனியம் அப்படின்னு சொல்லப்படுறது வேதியியல்ல ஒரு கதிரியக்க தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருள். ஆங்கில எழுத்தான யூவை குறியீடா, வேதியியல் குறியீடா கொண்டிருக்கக்கூடிய இந்த யுரேனியம் வைத்துதான் அணுகுண்டே தயாரிக்கப்படுது. அந்த யுரேனியம் தான் பெண்களுடைய தாய்ப்பால்ல இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தாய்மார்களுடைய தாய்ப்பால்ல யுரேனியம் கலந்திருக்கு அப்படின்னா அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த யுரேனிய பாதிப்பு இருக்கும்ல. சோ அவங்களுடைய ரத்த மாதிரிகளை எடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல இருக்கக்கூடிய 35 குழந்தைகளை வைத்து அவங்களுடைய ரத்த மாதிரியை எடுத்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் டெஸ்ட் பண்ணும்போது அதுல எல்லா குழந்தைகளுடைய உடல்லையும் ரத்தத்துல அந்த யுரேனியம் கலந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் 70% மேலாக யுரேனிய பாதிப்பு அந்த குழந்தைகளோட உடல்ல இருக்கு. யுரேனியம் கலந்திருந்தா என்ன ஆகும், இது எந்த போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுரேனியம் 2 வகையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று புற்றுநோயை உண்டாக்கும் அளவிற்கு ரொம்ப பாதிப்பு மிகுந்தது. மற்றொன்று பாத்தீங்கன்னா புற்றுநோயை ஏற்படுத்தாது, ஆனா கல்லீரல், நம்மளுடைய சிறுநீரக பாதிப்பு மற்றும் நர்வ் சிஸ்டம்னு சொல்லப்படுற நரம்பு மண்டலத்தை அதிக அளவுல பாதிக்கக்கூடியதா இருக்கு. சோ புற்றுநோய் ஏற்படுத்தாத யுரேனியமா இருந்தாலும் ஏற்படுத்தும் யுரேனியமா இருந்தாலும் இரண்டுமே அது உடலுக்கு ரொம்ப தீங்கானது. அதுவும் குழந்தைகளுடைய உடல்ல இது இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு வளரும் போதே சில குறைபாடுகளோட வளர்றதுக்கான அறிகுறி நிறைய இருக்குது. தாய்ப்பால்ல இருந்து குழந்தைகளோட ரத்தத்துக்கு இந்த யுரேனியம் கலந்திருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ தாய்ப்பால்ல அந்த யுரேனியம் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஆராய்ச்சியாளர்களுக்கு எழுந்ததோட விளைவாதான் பீகார்ல இருக்கக்கூடிய குடிநீரை எல்லாம் அவங்க சோதனை பண்ணும் பொழுது குடிநீர் மூலமாவும்
அங்க விளையக்கூடிய உணவு தானியங்கள் மூலமாவும் தான் இந்த யுரேனிய பாதிப்பு அந்த பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்தியாவுல அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெட்கி தலை குனிகிற அளவுக்கு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல பல நீர்நிலைகள் இருக்கு. ஆறு, குளம், ஏரின்னு பல நீர்நிலைகள் இருந்தும் கூட ஒரு சுத்தமான நீரை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இங்க சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட அதிகாரிகளே ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை சந்தித்து இந்த விஷயம் குறித்து நாங்க பேசி இந்த இந்த ஆய்வை மேலும் விரிவுபடுத்த ஒரு திட்டம் தீட்டுறதுக்கு அவர்கிட்ட நாங்க அனுமதி கோர போறோம் அப்படின்னு இந்த நிறைய விஷயத்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வின் மூலமா இப்போ உலகத்திலேயே கலப்படமற்ற பொருள், தூய்மையான பொருள் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்கு, இன்க்ளூடிங் தாய்ப்பால் அப்படின்றது புரிய வருது. இந்த ஒரு தகவல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.